ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அலுவலக வாழ்க்கை என வியாபாரம் என அனைத்துமே இன்றைய தினம் நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக எப்படி அமைதிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். மறக்காம இந்த வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் உங்களுக்கான ராசி இது இல்லை அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான 12 ராசிகளுக்கும் உண்டான லிங்க்கை நான் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களது உறவினர்கள் ராசி பலன்கள் பார்க்கணுன்னாலும் சரி, டெஸ்கிரிப்ஷனில் அந்தந்த ராசிக்கு உண்டான லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தினசரி ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தின வாழ்த்துக்கள் நண்பர்களே. வாங்க இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது ராசி அதிபதியான குரு பகவான் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு ராசிக்கு 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவானும் 10ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு உள்ளம் மகிழக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் பெரும்பாலானவை உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களது முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் உங்களுக்கு சில முக்கிய பிரமுகர் மூலமாக கிடைக்குங்க. சில விஐபிகள் இன்றைய தினம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதன் மூலமாக உங்களது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையருடன் பணப்பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் கொஞ்சம் வாக்குவாதங்களும் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் இன்றைய தினம் ஏற்படலாம். ஆனால் இன்றைய தினம் தேவையற்ற செலவுகளில் இன்னைக்கு நீங்கள் ஈடுபடுறதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் தயங்காமல் முயற்சி செய்யுங்கள். காரிய வெற்றிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகங்க. இன்றைய தினம் நீங்கள் நினைத்ததை விட அதிகமான எண்ணங்கள் ஈடேறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும் என்பதால் அனைத்து விதமான காரியங்களும் முழுமையாக நீங்கள் முடிக்க முடியும். எனவே எல்லா காரியங்களும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு சக்சஸ் இன்னைக்கு மேக்ஸிமம் நிறைய கிடைக்குங்க. வியாபாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையும். அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தேவையான ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. திருமணங்கள் இப்பொழுது கண்டிப்பாக உறுதியாகும் என்பதால் திருமண முயற்சிகளை உடனடியாக முடுக்கிவிடுங்கள் நண்பர்களே. குடும்பத்தில் அனைத்து உறவுகளும் உங்களுடன் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கு. உறவுகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் நீங்கி இன்றைய தினம் அனைத்து விதமான உறவுகளும் தந்தை, தாய், உங்களது சகோதர சகோதரிகள் என அனைவருமே இன்றைய தினம் உங்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்கள் பங்குதாரர்கள் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகளை செய்யணும்னு சொல்லிட்டு அறிவுறுத்துவார். அது இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக ஒன்றாக அமர்ந்து பேசி பிரச்சனைகளை நீங்கள் இன்றைய தினம் பேசி தீர்க்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. செலவுகளை முடிந்த அளவு குறையுங்கள். இன்றைய தினத்தை உங்களது வசிப்பிடத்தை மாற்றுவது உங்களுக்கு நல்ல வளம் தரக்கூடியதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்கள் தலையீட்டல் மூலமாக உங்களுக்கு சில உரசல்கள் உங்களது குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே 3ஆம் நபர் தலையீட்டை உங்களது குடும்ப வாழ்க்கையில் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். இன்னைக்கு ரொம்ப அதிகமாக பேசுறதை தவிர்த்து வர்றதும் உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் செயல்கள் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உங்கள் பேச்சு தடையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள். பழைய முதலீடு காரணமாக இன்றைய தினம் சில நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதை ரெக்கவர் பண்ணிக்க முடியும் எதிர்காலத்தில் என்பதனால் நீங்கள் மன வருத்தம் கொள்ளாமல் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய அன்றாட பணிகளில் சின்ன மாறுதல்கள் உங்களுக்கு கடைசி நேரத்தில் ஏற்படுறதுனால அது தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முழுமையாக எந்த காரியத்தையும் முடிப்பீங்க. எனவே காரிய வெற்றிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகம், கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான். ஸோ இன்றைய தினம் கண்டிப்பாக அதில் நீங்கள் எந்த மன வருத்தமும் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையாது. காரியங்களை அனைத்தையும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இன்றைய தினம் போதிய ஒத்துழைப்பு கிடைக்காமல் போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நிலைமை மாறும் என்பதால் நீங்கள் சற்று பொறுமையாக இருங்கள். காதல் வாழ்க்கையும் அதே போல்தான். இப்பொழுது உங்களுக்கு அன்புக்குரியவரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பொழுதுபோக்கில் ஈடுபட்டு இன்றைய தினத்தை நீங்கள் இன்னும் சிறப்பானதாக மாற்றிக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்துறது மூலமாக
நமது புதிய வீடியோக்கள் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலும் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் என்பதால் நீங்கள் அனைத்து விதமான காரியங்களும் முயற்சி செய்யுங்கள். அன்பு நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் டார்க் ப்ளூ கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 6 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது மீனராசி அன்பர்களில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு சகோதர சகோதரிகள் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. புதிய மின் சாதனங்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதன் வழியே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இருக்கு. தேவையான ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு. எனவே அதன் மூலமாக சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் தொழில் சம்பந்தமாக புதிய புதிய டெக்னிக்கை இன்னைக்கு நீங்க கையாள்வீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பா இன்னைக்கு அதிகரிக்கும். உங்களுடைய உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்குங்க. குறிப்பா தாய் வழி மாமன் மூலமாக உங்களுக்கு ஆதரவான நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் ஏற்படுங்க. உங்களுடைய திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களது அலுவலக பணிகள் இன்னைக்கு இருக்கு. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அன்பு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் அமையுங்க. இன்றைய தினம் நெருக்கமான உங்களது நண்பர்கள் உறவினர்களிடத்தில் ஒத்துழைப்பான நல்ல சூழ்நிலைகள் இருக்கு. எனவே அனைவரும் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க, அன்பு தருவாங்க. நீங்களும் அன்பை திருப்பி செலுத்துங்கள். சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களது பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போதான் எத்தனை பேர் நம்ம வீடியோ லைக் பண்றீங்க எங்களுக்கு தெரியும். நமது மீனப்பட ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் மால் பட்டன் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தினம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.